இசைமதி வலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கிற தங்கச்சி மடத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இலங்கைக்கு எதிராக, இன்னும் சொல்லப்போனால் தமிழக மீனவர்களுக்கு ஆதரவாக, மீனவர்கள் படுகொலையை கண்டித்தும், மீனவர்களுடைய தாக்குதலை கண்டித்தும், மீனவர்கள் வலைகள் அவருடைய படகுகள் எல்லாம் சேதப்படுத்தி அவங்களோட ஏலத்துக்கு விடுறதை கண்டித்தோம். தமிழக மீனவர்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தங்கச்சி மடத்தில் மிகப்பெரிய அளவில் தமிழ் அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காங்க. இதனால் ஒரு 10 நாள் கழித்து சரியாக ஏப்ரல் 5 அன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இலங்கை செல்ல இருக்கிறாரு. இது சம்பந்தமாக இந்த காணொலியில் நம்ம பேசுகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். இந்த நாட்டை 3வது முறையாக ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதுக்கு இன்னும் சொல்லப்போனால் போன தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மீனவர்களுக்காக நாங்கள் தான் குரல் கொடுக்க போகிறோம், காங்கிரஸ் கட்சி உங்களை கைவிட்டுருச்சு, நாங்கள் தான் மீனவர்களை பாதுகாக்க போகிறோம் சொல்லி கடல் தாமரை மாநாடு அப்படின்லாம் ஒரு மாநாடுலாம் நடத்துகிறாங்க. போன தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் கூட ராமநாதபுரம் தொகுதியில் ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் தொகுதியில் மோடி அவர்களே போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேசு பொருளையோ ஏதோ ஒன்று கிளப்பி விட்டாங்க. அந்த அளவுக்கு மீனவர்கள் மீது ரொம்ப கரிசனமா இருக்காரு மோடி அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. இதற்கு முன்னாடி இலங்கைக்கு போன மோடி மீனவர்களை பற்றி எதுவும் பேசினாரா அப்படின்லாம் இது வரைக்கும் செய்தியில. ஆனால் இந்த முறை வர்ற ஏப்ரல் 5ஆம் தேதி இங்க இலங்கைக்கு செல்ல இருக்கிறார் இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி. இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, தமிழக மீனவர்கள் பிரச்சனை, இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மீன்பிடிக்க சொல்லக்கூடிய மீனவர்கள் பிரச்சனை தொடர்ச்சியாக நிலவிக்கொண்டே இருக்கிறது. இதை தடுப்பதற்கு இல்லை தீர்ப்பதற்கு மோடி நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு. கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முடிஞ்சு 12 ஆண்டுகள் நடந்து முடிஞ்சிருச்சு அவங்களோட ஆட்சி காலம். 10 ஆண்டுகளில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத மோடி இந்த ஆண்டு சென்று நடவடிக்கை எடுத்துருவாரா? இல்ல 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கையில மீனவர் பிரச்சனை தீர்க்கணும் தீர்க்கக்கூடாது அப்படின்னு இல்லாத கொள்கை இன்றைக்கு மோடி ஏப்ரல் 5 இலங்கைக்கு சொல்லும் போது மட்டும் வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஏற்படுகிறது. இதுக்கெல்லாம் அச்சாய்ப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முறை மோடி செல்லுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அதை இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து, தமிழ் சமூக அமைப்புகளோடு இணைந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ராமேஸ்வரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கச்சி மடத்தில் நிகழ்த்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த சூழல இலங்கைக்கு மிக கண்டனம் தெரிவிக்கிற வகையில் தமிழக மீனவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்கிற அளவில் ஒரு கோரிக்கை வாய்ப்பு அவர் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைய வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்னதுல 38 ஆண்டுகளா தொடர்ச்சியா பிரச்சனையாவே கையாண்டப்படுகிற அந்த மீனவர் பிரச்சனை மீட்பதற்கு என்ன தீர்வு காண்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அப்ப இலங்கை பேச்சுவார்த்தை நடத்தணும். இன்னும் சொல்ல போனா, இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு தமிழ்நாட்டிற்கானது 1968 போடப்பட்ட ஒப்பந்தம் என்ன சொல்லுது, அந்த சரத்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. 1974 மற்றும் 76 காலகட்டத்தில் தமிழ்நாடு மாநில முதலமைச்சராக இருந்த திமுக கருணாநிதி அவருடைய ஒப்புதலோடு அன்றைய பாராளுமன்றத்தில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் யாருக்கும் தெரியாம, என்ன சொல்ல போனா மக்களவைக்கு மாநிலங்களிடம் எந்த ஒரு கேட்புகளும் வைக்காம, ஒரு கருத்தும் கேட்காமையே இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்துதான் இன்றைக்கு மீனவர்கள் இவ்வளவு தூரம் அவதிப்படுவதற்கு காரணமா இருக்குது. சரி, காங்கிரஸ் கட்சி தவறு செஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு எதிராக தான் நான் கட்சி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி 50 ஆண்டு காலம் ஆண்டு இந்த நாட்டை பின்னோக்கி கொண்டு சொல்லிச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இவங்க 10 வருஷம் முடிஞ்சிருச்சு, அவங்க செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு இந்த மீனவர்கள் பிரச்சனை தீர்த்துக்கணும் இல்லையா. ஆனா தீர்க்க மாட்டேங்கிறாங்க. சீமான் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததன் மூலமா, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசப்படும் என்ன பொருளை பேசு பொருளாக மாற்றுகிறாரோ, எந்த சொல்லை பேசும் சொல்லாக மாற்றுகிறாரோ, அது வர்ற ஏப்ரல் 5ஆம் தேதி மோடி இலங்கைக்கு போகும்போது அதோட தாக்கம் எதிரொலிக்குமா? இதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளா இருக்கு. ஏன்னா மோடி போற நேரத்தில் சீமான் இங்க பேச போறாரு. சும்மாவே சீமான் பேசினாலே அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ஏற்கனவே சீமான் பிஜேபி பிடிஎம் சொல்லிட்டு இருக்காங்களா. இந்த நேரம் வெளுத்து வாங்குறதுல இவர் என்ன, மோடி என்ன செய்ய போறாரு, அங்க போய் மோடி மீனவர்களுக்கான பிரச்சனை பற்றி என்ன பேச போறாரு, இல்ல எப்பயும் போலவே கண்டும் காணாமல் இருந்து போறாரா, இல்ல பிஜேபியோட பிடிஎம் நாம் தமிழர் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி பிம்பத்தை காட்டி ஓட்டு வாங்கிட்டு திமுக இதுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுக்குமா? இந்த இடத்துல ஆளுங்கட்சியா இருந்து ஜெயலலிதா காலத்தில் போடப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு ஆதரவா இவங்க உச்சநீதிமன்ற வழக்கை தொடுப்பாங்களா, இல்ல எங்க அப்பா செஞ்சது தப்பு, நாங்க அதை மீட்டெடுக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு தீர்மானத்துக்கு தயாராவாங்களா அப்படின்ற கேள்விக்குறி இப்போ, அதாவது ஒரு மும்முனை போட்டினே சொல்ற மும்முனைக்கான ஒரு சூழலே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இதுனா காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் அரசியலாக ஆண்ட கட்சிகள் எல்லாம் இது அரசியலாக பார்த்தாலும் கூட நாம் தமிழர் கட்சி இது மக்களின் பிரச்சனையாக பார்க்கிறது. இன்னும் சொல்லப்போனா தமிழர்களின் வாழ்வாதார பிரச்சனை, மீனவர் சமூகத்தின் ஒரு வாழ்வாதார பிரச்சனை. கடைக்கோடி தமிழர்களாக இருக்கக்கூடிய மீனவர்கள் இன்றைக்கும் அதிகாரமற்ற நிலங்களற்ற
மக்களாக நிற்கிறார்கள். அவருடைய அதிகாரத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னா முதல்ல அந்த அதிகாரம் இருந்தால் தான் அவருடைய வாழ்வியலும் அவர் வாழ்வியல் காப்பாற்றப்படும். அப்படி அதான் நிதி. அப்படி காப்பாற்றப்படுகிற அதிகாரத்தை பெறுவதற்கு ஆளுகிற அரசியல் என்ன செய்ய போகுது, இல்லைன்னா அந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாம தான். அப்படி ஒரு பேசு பொருள் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இன்றைக்கு பாருங்க தொலைக்காட்சியில் எதுவுமே இதை பத்தி போடவே மாட்டாங்க. இப்ப கூட இந்த விவாதத்தை பண்ணலாமே, மோடி போறாரு, இங்க ஸ்ரீமான் பேச போறாரு, தமிழக அரசு என்ன செய்ய போகுது, ஒரு விவாதம் பண்ணலாம், பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி பேசாம இருக்கிறது தான் கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தோட செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா போன வாரம் சாதிவாரி கணக்கெடுப்பை நாம் தமிழர் கட்சி கடந்த 22 23 அங்க நடத்துகிற போது அதே நாள்ல விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்து அதை பேசு பொருளா மாற்றுவதற்கு திமுக சார்ந்த கட்சிகள்லாம் முயற்சி பண்ணாங்க. இந்த முறை மக்கள் நீதி மையத்தை கொண்டு வந்து, அதாவது முக்கியமான நாட்டினோட முக்கிய பிரச்சனைகளை நாம் தமிழர் கையில் எடுக்கிற போது அதுக்கு எதிராக ஏதாவது ஒரு கட்சி எங்கேயாவது கொண்டு வந்துவிட்டு அதை பேசு பொருளாக்கி இதை தொலைக்காட்சியில் காட்டக்கூடாது, இதை எங்கேயும் போட்டுறாங்க, இதை யாரும் எதுவும் பதிவு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான அரசியல் சூழ்நிலையா திமுக இன்னைக்கு கொஞ்சம் பயந்தாங்கொள்ளி திமுக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யார் என்ன பேசுறான்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே. சீமான் அவர்கள் போய்கிட்டு இருக்காரு, லைவ்ல போறாரு, அவர் போய்கிட்டு இருந்தாருன்னா நான் பேசுறதை யாரும் பார்க்க மாட்டாங்க, சீமான கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வைங்க, நான் பேசுறதை கொஞ்ச நேரம் போடுங்கன்னு கெஞ்சுகிற அளவுக்கு தானே எனக்கு ஸ்டாலினோட நிலைமை இருக்கு, திமுக நிலைமை இருக்கு. யோசித்து பாருங்க. அந்த கெஞ்சுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சாராய கடை மூடுன்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்கேன். அது முக்கியமா? சாராய கடை மூடுவதற்கு நீங்க உங்களுக்கு முதல் தார்மீக உரிமை இருக்கா? சாராய கடை மூடுனா நீங்க ஆளுகிற மாநிலத்தை சாராயம் வச்சு மூடிட்டீங்களா? கிடையாது. நீங்க நல்ல ஆம்பளை சரியான கட்சி எதிர்கட்சி அப்படின்னா நீங்க சொல்லணும்ல, இந்த மீனவர்களுக்கான பிரச்சனை பத்தி இவ்வளவு நாளா ஏமாத்திட்டீங்க, எங்க பிரதமர் மோடி பாருங்க இலங்கை போறாரு, போய் பாருங்க மீனவர் பிரச்சனை தீர்த்துட்டு வந்துருவாரு. ஏன் 56 இன்ச்சு மார்பு தானே, அது 65 75 கூட மாத்தி விட்டுருங்க, மாத்தி விட்டு போய் தீர்த்து விட்டு வந்துட வேண்டியதானே. மீனவர் பிரச்சனை நடக்காது, மீனவர் போய் மீன் பிடிச்சுக்கலாம், கச்சத்தீவு திருப்பி எடுக்க போறோம் ஆண்மையோட சொல்ல வேண்டியதானே. அண்ணாமலை பேசுவாரா? அப்ப என்னன்னா எல்லோரும் இது அரசியலா மட்டும்தான் பாக்குறாங்க ஒழிய இதை வாக்கு வங்கியா வாங்குறதுக்கு என்ன வழிதான் பாக்குறாங்க ஒழிய இது மக்களோட வாழ்வியலா பாக்குறதே இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் எப்பொழுதும் மக்களோட வாக்கு வங்கியா எதையுமே பாக்குறது இல்லை. ஏன்னா ஓட்டு கெட்டு தேர்தலுக்கு ஓட்டு கெட்டு போய் நிற்கிறத விட நீ போட்டா போடு போடாட்ட போன்னு சொல்ற ஒரு தலைவனை நீங்க பார்த்துருப்பீங்களா? அப்படி வேற யாருமே இருக்க மாட்டாங்க, அண்ணன் சீமானை தவிர்த்து. ஏன்னா இந்த வாக்குக்காக மட்டும் நான் பேச முடியாது, உனக்கு உன்னோட வாழ்க்கை தான் நான் பேச முடியும், ஓட்டுக்காக மட்டும்லாம் வந்து நான் நிற்க மாட்டேன், உனக்கு நாட்டுக்காக தான் வந்து நிற்பேன் அப்படின்னு தேர்தல் மேடையிலே பேசக்கூடிய ஒரே மக்கள் தலைவன் சீமான் மட்டும்தான். அதனாலதான் தொடர்ச்சி அவர் என்ன பண்றான்னா தன்னை மக்கள் அதாவது என்ன சொல்றது, இந்த இடத்துல இந்த மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது பேசினா நமக்கு ஆதரவா இருக்கும், இங்கே இவரை சமாளிச்சு பேசினா கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிட்டா சரியா இருக்கும் அப்படிங்கலாம் விட்டு நீ ஓட்டு போட்டா போடா நீ போட்டா ஓட்டு இல்ல போடலன்னா தீட்டு அப்படி எதை வேணாலும் எடுத்துட்டு போ, ஆனா நான் என் கொண்ட கொள்கையில கரெக்டா இருப்பேன், சரியா இருப்பேன், என்னைக்கும் கொள்கைக்காக வாக்குக்காக சமரசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிற்கக்கூடிய மக்கள் தலைவனாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு இந்த பேசு பொருளா இன்றைக்கு மக்களுடைய மீனவ மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. அதுவும் எல்லா தமிழ் குடிகளும் ஒன்றிணைக்கிற இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பேசு பொருளா மாறக்கூடிய வாய்ப்பை நாம் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். இது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அதாவது அண்ணன் சீமான் நடத்த போற இந்த ஆர்ப்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மோடி அவர்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் இன்னைக்கு அவருடைய உரையை தொடங்க பேச இருக்காங்க. அவர் என்ன பேச போறார் அப்படின்னு நாம் தமிழர் பார்க்கிறாங்களே இல்லையா? இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் ஒரு 9 மணிக்கு மேல லைவ் ஆரம்பிச்ச உடனே நாம் தமிழர் ஆர்ப்பாட்ட லைவ் ஆரம்பிச்ச உடனே நாம் திமுக காரங்களும் பிஜேபி காரங்களும் கண்ணாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பிரதமர் அலுவலகம் கூட நேரடியாக இன்றைக்கு சீமான் பேசக்கூடியதை பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சீமான் என்ன பேச போகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஏப்ரல் 5 வாய் விட்டா தான் சமாளிக்க முடியும். இல்லைன்னா அவர் ஆஹா சீமான் சொன்ன மாதிரி ஆகி போச்சு, மோடி வந்து சும்மா டம்மி தான் போனாரு வந்தாருன்னு சொல்லி பேசியா அப்புறம் சமாளிக்க முடியாம போயிடும். அப்ப இன்றைக்கு இவங்க என்னதான் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி மறைச்சாலும் வேறவங்கள பார்க்க விடாம பண்ணாலும் இன்னைக்கு ஹீரோ சீமான் தான். இன்றைக்கு 6 மணிலிருந்து கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் நாம் தமிழர் ஆர்ப்பாட்டத்தை தான் தமிழ் மொழி மக்கள் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களும் பார்க்க போறாங்க. இந்த தமிழ் தேசியத்தை எதிர்க்கிற அத்தனை திராவிட ஆரிய கூட்டமும் பார்க்க போகுது. அது ஒரு வியப்பா. இன்னும் சொல்ல போற சீமான் அவருடைய பேச்சை அவங்க கேட்க போற மாதிரி நம்மளும் அண்ணன் சீமானோட பேச்சை நம்மளும் கேட்க தயாரா இருக்கோம். மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலை அவங்களுக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்னைக்கு அண்ணன் பேச்சு இருக்குன்னு நம்புவோம். நன்றி.